ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான ஹேர் டை ஆயில் தான் இன்னைக்கு ரெடி பண்ண போறோம். நெறைய பேர்த்துக்கு வந்து பாருங்க, ரொம்ப பொடுகு தொல்லை, சும்மா இருக்கையில இந்த மாரி அரிப்புத்தன்மை, அலர்ஜி வருது ஹேர் டை போட்டா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆயில் வந்து ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம, இந்த வெற்றிலை சேர்த்து நீங்க பண்றப்போ, இது கூட நம்ம இன்னும் 2 பொருள் சேர்க்க போறோம். இந்த ஆயில நீங்க வாரத்தில ஒரு 2 டைம் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். உங்க முடியும் இங்க பாருங்க நல்லா கரு கருன்னு ரொம்ப சூப்பரா அடர்த்தியா இருக்கும். அதே மாரி இளநரையில இருந்துச்சு அப்படின்னா 2டே வாரத்தில சூப்பரா கண்ட்ரோல்ல வந்துரும். அதுக்கப்புறம் ரெகுலரா நீங்க தேய்ச்சுட்டு வரப்போ ஒரு 3 மாசத்திலேயே நல்லா ஒரு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு செம்மையான ஒரு ஹேர் டை ஆயில் தான் இன்னைக்கு ரெடி பண்ண போறோம். இன்னைக்கு முக்கியமான பொருள் வந்து வெற்றிலை. இது கூட நம்ம இன்னுமே 2 பொருள் சேர்க்க போறோம். இப்போ வாங்க இந்த ஹேர் டை ஆயில எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் வந்து நீங்க ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி ஒரு 3 மாசம் வரைக்கும் நீங்க பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். செம்மையா இருக்கும். இது நீங்க வெற்றிலையில இந்த ஆயில் செஞ்சீங்களா? அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு செம்மையா ஒரு எஃபெக்ட்டான ஒரு ஆயில் தான் இது. பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு திக்கா டையே வந்து நீங்க அப்ளை பண்ண தேவையில்ல. இந்த ஆயில மட்டும் வாரத்தில ஒரு 2 தடவ மட்டும் அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு பெனிஃபிட்டு செம்ம ஒரு ரிசல்ட் தரும். சரி, இப்போ வாங்க இத எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஜாரில் தண்ணி ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதில் நம்ம முக்கியமாக சேர்த்தக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம். வெந்தயம் நல்லா ஒரு 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. இது கூட அடுத்ததாக நம்ம சேர்த்தக்கூடியது ஒரு 2 கொத்து வந்து கறிவேப்பிலை இலை. தண்ணி ஈரப்பதம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக 4 வெற்றிலை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் இந்த வெற்றிலையை காம்போடவே நீங்கள் கிள்ளி போட்டுக்கோங்க. காம்பை தனியாக அந்த மாதிரி கிள்ளிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி வெற்றிலையை நல்லா குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி இது உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா வந்து ஓரளவுக்கு திப்பு திப்பாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதை அரைக்கிறப்ப தான் நல்லா வந்து நம்ம ரெடி பண்ணுற இந்த ஹேர் டை ஆயிலில் நல்லா மிக்சிங் ஆகும். அதனால் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வந்து ஓரளவுக்கு திப்பு திப்பாக அரைச்சாச்சு. ரொம்ப வந்து பவுட்ரு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. நல்லா இதை எண்ணெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா காய்ச்சி எடுக்கிறப்ப நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். முடியே வளர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுத்து முடியை நல்லா வளர வைக்கும். அதே மாதிரி தலைவலி பிரச்சனை வருது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஹேர் டை ஆயில் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவே இருக்கும். நல்லா வேலை செய்யும். தலையில் நீர் கோர்க்கிற பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் பொடி பண்ணால் போதும். கறிவேப்பிலை, வெற்றிலை, வெந்தயம் 3 இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் என்னென்னா நம்ம இன்னொரு பொருள் மிக்சிங் பண்ண போகிறோம். அதை வந்து நான் பவுடராக சேர்த்துறதுனால இதில் வந்து நான் சேர்க்கலை. அது என்ன பொருள் அப்படின்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து இரும்பு சட்டி தாங்க வச்சுருக்கேன். ஏன்னா இந்த ஆயிலை வந்து நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக இரும்பு சட்டியில் விட்டுட்டு மறுநாள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு எஃபெக்டான ஆயிலாக இருக்கும். சின்ன இரும்பு கடாய் இருந்து எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் காய்ச்சுறேன். இருந்தாலும் நான் வந்து இரும்பு கடாயில் தான் எடுத்திருக்கேன். இப்போ இரும்பு சட்டியில் நம்ம ஒரு 50 மில்லி அளவுக்கு தேங்காய் வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சுத்தமான தேங்காய். தலைக்கு நீங்கள் எந்த எண்ணெய் அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு 50 100 மில்லி அளவுக்கு இந்த நீங்கள் எடுத்து வச்சுக்கிற பொருளுக்கு ஒரு 100 மில்லி ஆயில் தேங்காய் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 50 மில்லிக்கு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். இப்போ ஆயில் வந்து நம்ம சேர்த்தாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. ஆயில் லைட்டாக சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் வந்து நம்ம இது எடுத்து வச்சுக்கிற இந்த பொருளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, லைட்டாக சூடானதே சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப வந்து ஹீட் பண்ண வேண்டாம். சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. இப்போது ஓரளவுக்கு வந்து சூடாயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த பொருள் இதில் சேர்த்துடலாம்.
நல்ல இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஆயிலு. நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் ஆயில் தனியாகவே நம்மளுக்கு பிரிஞ்சு வந்துடும். அது வரைக்கும் இது நல்லா பாருங்கள் நுர பொங்கி வருது பாருங்கள். சிம்மில் வச்சு புகை வராமல் காய்ச்சுங்க. அப்போ காய்ச்சுறப்போ அதோட எசன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு அந்த இதில் ஆயிலில் நல்லா இறங்கிடும். இப்போ நல்லா நுர பொங்கி வருது பார்த்திங்களா? இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி சேர்க்கக்கூடியது கருஞ்சீரக பவுடர், களஞ்சி பவுடர்னு சொல்லுவோம். நான் வந்து பவுடராகவே வாங்கிட்டேங்க. நீங்கள் வந்து ஒரு சமயம் பவுட்ரு இல்லை அப்படின்னா கருஞ்சீரகத்தை வாங்கி நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஆன்லைனில் பவுடராக கிடைக்குது. இதை வந்து நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரக பொடியை இதில் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் இந்த பொடி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வறுத்து அந்த பொடியை வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தான். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் கண்டிப்பாக இதில் சேர்க்கணும். பவுட்ரு சேர்க்கணும் அப்படிங்கிறத விட நீங்கள் கருஞ்சீரகத்தை நல்லா அரைச்சி பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா எல்லா ஆயிலுக்குமே நீங்கள் 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் கருஞ்சீரகம் பவுடராக இருந்ததுனால நான் வந்து வெந்தயத்தை மட்டும் அரைச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் பவுடரை வாங்கி வச்சுட்டு கூட நீங்கள் எல்லா இதுக்குமே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஆன்லைனில் நம்மளுக்கு கிடைக்கும் களஞ்சி பவுடர் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ எல்லா பொருளும் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இப்போ இது நல்லா வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த நுரையெல்லாம் வந்து ஃபுல்லாக அந்த நுரை பொங்குறதெல்லாம் நிறுத்தி ஆயில் மட்டும் நம்மளுக்கு தனியாக கிடைக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆயிலை நீங்கள் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நீங்கள் இதில் விட்டுறலாம். மறுநாள் வந்து இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வைக்கிறப்போ செம்ம ரிசல்ட் கொடுக்குது. தலைக்கு தேய்க்கிறப்பவெல்லாம் லைட்டாக சூடு பண்ணி நீங்கள் தேய்ச்சிக்கலாம். இன்னுமே நல்லா எஃபெக்டாக இருக்கும். தலை வந்து எனக்கு எண்ணெய் போட்டாலே தலை வலிக்குதுன்னு சொல்கிறவங்க இந்த ஆயிலை நீங்கள் தேய்க்கிறப்ப தலையில் இந்த பொடுகு தொல்லை, நீர் கோர்க்கிற பிரச்சனை, தலைவலி பிரச்சனை, ஒற்றை தலைவலி அந்த மாதிரி பிரச்சனைக்கு இந்த ஆயில் வந்து நல்ல ஒரு நிவாரணமாகவே இருக்கும். உங்களுக்கே தெரியுது பாருங்கள், அந்த நுரையெல்லாம் நல்லா அடங்கிருச்சு. ஆயில் வந்து நம்மளுக்கு அப்படியே தனியாக பிரிஞ்சு வரும். இப்படி வந்துடும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வெற்றிலை, அதுக்கப்புறம் இந்த கருஞ்சீரகம், அடுத்து அந்த வெந்தயம், கறிவேப்பிலை, நம்ம இதில் சேர்த்துக்கிற பொருள் எல்லாமே ரொம்ப ஒரு எஃபெக்டான பொருளுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கரண்டி வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயில் தனியாக வரணும் நம்மளுக்கு. இப்போ வந்து நல்லாவே ரெடி ஆயிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து கொதிக்க வைக்கணும் அவசியம் இல்லை. அந்த நுரை பொங்குறத வந்து சலசலப்பு அடங்கினாலே நம்மளுக்கு ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி காய்ச்சி ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 3 மாதம் 6 மாதம் வரைக்கும் எண்ணெய் வந்து கெடாமல் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி காய்ச்சி எடுத்து வைக்க போகிறோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீழே இறக்கிடலாம். இப்போ நம்ம இறக்கி வச்சாச்சு. இப்போ இது ஒன்றும் பண்ண வேண்டாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நான் உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் நான் இதிலேயே தான் ஊற்றி வைக்க போகிறேன். 2 நாள் வரைக்கும் இந்த இரும்பு சட்டிலேயே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இருந்தாலும் உங்களுக்கு வீடியோவுக்காக நான் வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன். ஒரு 10-15 நிமிஷம் இதை நம்ம அப்படியே ஆயிலை வந்து விட்டுருவோம். இது வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம வந்து வடிகட்டலாம். கலர் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர் மாறிடுச்சுன்ட்டு. எத்தனையோ ஆயில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த ஆயில் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு வாரத்தில் நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளாக இருக்கிறாங்க அப்படின்னா நிறையா பேர் இந்த 5 வயசு 3 வயசு அந்த மாதிரி குழந்தைகளுக்கு பாரமாக இருக்கும், தலை பாரமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதை வச்சு விட்டிங்க அப்படின்னா நல்லா பாரம் குறைஞ்சி ரத்த ஓட்டத்தை நல்லா கொடுத்து முடியும் நல்லா கரு கரு கருன்னு வளருங்க. இப்போ இது இப்படியே விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆறிடுச்சு. இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணாமையே ஆயில் வந்து எடுத்து வச்சுருக்கோம். கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை ஏன் நீங்கள் ஒரு 2 நாளைக்கு மட்டும் இரும்பு சட்டிலேயே விட்டுட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து நல்லா டார்க்காக ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம வேற ஒரு பவுலில் வடிகட்டிக்கலாம்.
இந்த ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து வெந்தயம், கருஞ்சீரகம், கறிவேப்பிலை, முக்கியமாக வெற்றிலை இதை வந்து நம்ம சேர்க்குறப்போ ஆயில் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் டை வந்து யூஸ் பண்ணவே வேண்டாம். எந்த வயதினராக இருந்தாலும் ஓகே. இப்போ இருந்தே இந்த ஆயிலை வந்து நீங்கள் ரெடி பண்ணி அப்ளை பண்ணிட்டு வாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நரைமுடியே இல்லாமல் போயிடும். அதே மாதிரி இதை நீங்கள் ஒரு வாரத்தை தேய்க்கிறப்பவே உங்களுக்கு ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு குளிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தலையில் நல்லா மசாஜ் கொடுங்க. அப்ளை பண்ணி நார்மலான சீயக்காய் தூள் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் நல்லா குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு 2 டைம் இது தடவுனீங்கன்னாவே போதும். நல்லா கலர் வந்து மாறி ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் டையே வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர் டை ஆயில் தான். இப்போ வாங்க நம்ம தலைக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். தலைமுடி வந்து ஆயில் நல்லா சிக்கு எடுத்துக்கோங்க. குளித்து மறுநாள் நல்லா அழுக்கு போக குளிச்சுட்டு தலை ஒரு துளி கூட சிக்கு இருக்கக்கூடாது. நல்லா பஃபியாக அந்த மாதிரி முடி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஆயிலை வந்து நீங்கள் அப்போ நார்மலாக நீங்கள் ஆயில் தேய்க்கிறீங்க இல்லையா, அந்த ஆயிலை நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி பாருங்கள் பஃபியாக நல்லா கருன்னு நல்லா அடர்த்தியாக உங்களுக்கு இந்த முடி வந்து சேவ் ஆகும். ரொம்பவுமே ஒரு 2-3 வாரத்துலேயே நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இப்போது இந்த ஆயிலை தான் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். ஆயில் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் ஹேர் டை அப்ளை பண்ணுற மாதிரியே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து முடியை எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தலையில் பாருங்கள் கையில் எப்படி பிடிக்குது. இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ரெட் கலரு செம்மட்டை மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த மாதிரி இருக்கிற எல்லா இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி கூட நீங்கள் கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த ஸ்கின்னில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. இந்த மாதிரி தான் பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து நீங்கள் ஆயிலை வந்து ஒரு வாரத்தில் ஃப்ரீயாக இருக்கையில் ஒரு 2 நாள் மட்டும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி குளிச்சு பாருங்கள். இது குளித்ததுக்கப்புறம் தலையில் அந்த வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், தலைவலி மாதிரி. அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து வராது. ஏன்னா இந்த வெயிலுக்கெல்லாம் செம்ம தண்ணி குடிக்கிறோம். குடித்ததே அந்த தலைவலி பிரச்சனைலாம் நிறைய வருது இல்லையா. இந்த ஆயிலை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரப்போ நல்லாவே ரிசல்ட்டும் கிடைக்கும். அந்த தலைவலி பிரச்சனையிலிருந்து நல்ல ஒரு நிவாரணம். சிக்கு இருக்கக்கூடாது. ஆனால் ஆயில் சிக்கு இல்லாமல் எடுத்திங்கன்னா தான் இப்படி வரும். சிக்கு இருந்துச்சு அப்படின்னா பிச்சுட்டு கிடக்கணும். முடியை வந்து நல்லா சீவி சிக்கை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த ஆயில் அப்ளை பண்ணுங்கள். ஃபைனலாக நீங்கள் இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணிவிட்டு கையை விரலில் வச்சு பாருங்கள், இந்த மாதிரி தலையில் நல்லா அந்த ஆயில் வந்து ப்ரெஸ்ஸிங்காக இறங்கணும். அப்போ தான் வந்து அது நல்லா ஸ்கின்னில் இறங்கினதுக்கப்புறம் நல்லா ரத்த ஓட்டத்தை கொடுத்து முடியும் நல்லா வேர்க்காலில் மாற்றி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு முடியும் நல்லா வளரும். இப்படி வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயில் போட்டதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் ஃபுல்லாக எல்லா முடிக்குமே நல்லா ஆயில் போட்டு முடியெல்லாம் இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா வேர்க்காலுகளில் அந்த நுனி முடி இருக்கு இல்லையா, இதை வந்து நல்லா வந்து இப்படி அப்ளை பண்ணுங்க.
நல்லா அடர்த்தியாக நல்லா கட்டை மாதிரி உங்கள் முடி வந்து ரொம்ப சூப்பராக வளரும். இந்த மாதிரி வந்து ஃபைனலாக இங்கே பாருங்கள், நுனிமுடி வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு, நான் நிறையா ஹேர் ஆயிலு, ஹேர் டை போடுறேன், முடி போயிருமான்னு கேட்குறீங்க. நான் வந்து இப்போ எல்லா வீடியோவில் போட்டுட்டு தானே இருக்கேன். இந்த ஆயிலெல்லாம் நான் வந்து வெறும் தேங்காய் நான் அப்ளை பண்ணவே மாட்டேன். உங்களுக்கு என்ன காமிக்கிறனோ அந்த ஆயிலை தான் நான் ரெடி பண்ணி தேய்ச்சிட்டு வரேன். முடி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். நல்லா சூப்பராக பஃபியாக கருன்னு வளரும். கண்டிப்பாக இந்த ஆயிலை இப்போவே நீங்கள் ரெடி பண்ணி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஒரு 3 மாதமாவது யூஸ் பண்ணிட்டு வாங்க. ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். பாய்.